இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. வணக்கம். செய்தி சுருக்கம். கடலூர் பிரச்சாரத்தை 3வது முறை ரத்து செய்த விஜய். தாவேக தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். தாவேக வேட்பாளர்களை ஆதரித்து சென்னை, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, காரைக்குடி உட்பட பல்வேறு நகரங்களில் சுற்றுப்பயணம் செய்து ஓட்டு சேகரித்து வருகிறார். அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் திரண்டு வருகின்றனர். விஜய் பிரச்சாரத்திற்கு போலீசார் முறையான அனுமதி வழங்குவது இல்லை என்று தாவேக நிர்வாகிகள் முதலில் குற்றம் சாட்டி வந்தனர். இப்போது போலீஸ், தேர்தல் கமிஷன் அனுமதி கொடுத்த இடங்களில் கூட பிரச்சாரத்தை விஜய் ரத்து செய்வது தொண்டர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. அந்த வகையில் கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நாளை பிரச்சார பொதுக்கூட்டம் நடத்த புதுநகர் காவல் நிலைய போலீசார் அனுமதி வழங்கினர். ஆனால் தாவேக தரப்பில் ரோடு ஷோ நடத்தவும் அனுமதி கோரப்பட்டது. ரோட் ஷோவுக்கு போலீசார் அனுமதி வழங்கவில்லை. இதனால் கடலூர் பிரச்சாரத்தை விஜய் ரத்து செய்துள்ளார். ஏற்கனவே 9, 13ஆம் தேதிகளில் கடலூரில் பிரச்சாரம் செய்ய அனுமதி கிடைத்தும் அதை விஜய் ரத்து செய்திருந்தார். தற்போது 3வது முறையும் பிரச்சாரம் ரத்தானதால் நாளை விஜய் வருவார் என்று காத்திருந்த தாவேகவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இன்று காலை பெரம்பூர் தொகுதியில் வீடு வீடாக சென்று விஜய் பிரச்சாரம் செய்வதாக இருந்தது. அந்த பிரச்சாரத்தையும் விஜய் ரத்து செய்தார். இதனால் விஜயின் மாற்று திட்டம் என்ன என்பதே தாவேக தொண்டர்களின் கேள்வியாக இருக்கிறது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நான் தான் முதல்வர் ஆகி இருக்க வேண்டும், தட்டி பறித்து விட்டார் என எடப்பாடி பழனிசாமியை செங்கோட்டையன் சாடியிருந்தார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். செங்கோட்டையன் போட்டியிடும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி இன்று பிரச்சாரம் செய்தார். செங்கோட்டையன் அதிமுக நிர்வாகிகள் உழைப்பால் எம்எல்ஏ ஆனார். ஆனால் சுயநலம், திமிர், அகங்காரத்தால் வெளியேற்றும் சூழ்நிலை உருவாகிவிட்டது. கட்சி கட்டுப்பாட்டை மீறினால் யாராக இருந்தாலும் பரவாயில்லை என்று ஜெயலலிதா பாணியை கடைபிடித்தோம். செங்கோட்டையனின் மனைவியும் மகனும் தலைமைச் செயலகம் வந்து அவர் மீது ஜெயலலிதாவிடம் புகார் கொடுத்தார்கள். அதனால் அவரது பதவி போனது. அது கேவலமான புகார். அந்த புகாரை பற்றி பேசுவது என் பதவிக்கு பொருத்தமாக இருக்காது. செங்கோட்டையன் ரொம்ப மோசமான மனிதர் என்றார் ஜெயலலிதா. அப்படிப்பட்ட ஆளை நான் முதல்வராக இருந்தபோது அமைச்சராக்கியது எனது தவறுதான். நீங்கள் முதல்வராக இருக்கும்போது நீங்களே எனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் யார் கொடுப்பார்கள் என்று கெஞ்சினார். ஒரு காலத்தில் எனது நண்பராக இருந்தார். அந்த நட்பின் அடிப்படையில் அமைச்சர் பதவி கொடுத்தேன். அந்த மரியாதை இல்லாமல் வாய்க்கொழுப்பெடுத்து பேசுகிறார் என EPS கூறினார். ஸ்டாலின் வந்ததே ரொம்ப லேட். பேச பேச காலியானது கூடாரம். தேனி ஆண்டிப்பட்டி அருகே முத்தனம்பட்டி விலக்கு பகுதியில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த பிரச்சாரத்திற்கு கூட்டம் அதிகளவில் வரவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த ஆண்டிப்பட்டி MLA மகாராஜன் மேடையில் ஏறி மைக்கில் போலீஸை விளாசினார். 2 கிலோமீட்டருக்கு முன்பே வாகனங்களை நிறுத்திட்டீங்க, தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துக்கு வர முடியல. 2 கிலோமீட்டருக்கு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நடந்து வர முடியாது. வாகனத்தை உள்ளே அனுப்பிவிடுங்கள் என ஆவேசமாக பேசினார். அங்கே மாற்றிக்கிட்டா 2 கிலோமீட்டர் ரோட்ல இந்த வெயில எப்படி நடந்து வருவாங்க? இங்க முன்னாடி வர வேணாம். அந்த சேர்ல அவருக்கு யார் இருக்கிறாங்க, அந்த சேர்ல உட்காருங்க. சேராடு சேர் காரிடாமா கம்ப்ளீட்டா அடைங்க. இதையடுத்து மாலை 5 மணிக்கு வரவேண்டிய ஸ்டாலின் கூட்டம் நடக்கும் இடத்துக்கு 7 மணிக்கு வந்தார். அவர் வந்து சிறிது நேரத்திலே திமுக தொண்டர்கள், பெண்கள் அங்கிருந்து கிளம்பினர். அரங்கில் பாதி இடங்களில் சேர்கள் காலியாக இருந்தது. நம்முடைய குரல் நாடாளுமன்றத்தில் உழைக்கக்கூடாதுன்னு சதி வேலையை செஞ்சிருக்காங்க. மருத்துவ பழனிசாமிக்கு 11,000 முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை நீங்க வெற்றி பெற வைக்கணும். அதனால் திரும்ப நினைவுபடுத்துகிறேன், போடி தொகுதியில நம்முடைய மதிப்பிற்குரிய மகளிர் மசோதாவில் திமுக பகிர். உதயநிதி வீடியோவால் பரபரப்பு. கசியவிட்ட அண்ணாமலை, மொத்த குட்டும் அம்பலம். லோக்சபாவில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, தொகுதி மறுவரையறை மசோதா உள்ளிட்ட 3 மசோதாக்கள் மீது நேற்று ஓட்டெடுப்பு நடந்தது.
மசோதா நிறைவேற 2/3 பங்கு ஆதரவு கிடைக்க வேண்டும். ஆனால் திமுக, காங்கிரஸ், சமாஜ்வாதி, கம்யூனிஸ்டுகள், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட இண்டி கூட்டணி கட்சிகள் மசோதாவை எதிர்த்து ஓட்டு போட்டன. இதனால் 2/3 பங்கு ஆதரவு கிடைக்காமல் ஓட்டெடுப்பில் மசோதா தோல்வியடைந்தது. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை துரிதமாக உறுதி செய்யும் வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேறாமல் போனது. இதை திமுக தடுத்துவிட்டதாக தமிழக பாரதிய ஜனதா வெளுத்து வாங்குகிறது. இந்த நிலையில்தான் துணை முதல்வர் உதயநிதி பேசிய பழைய வீடியோவை வெளியிட்டு அவரையும் திமுகவையும் விளாசி இருக்கிறார் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை. அந்த வீடியோவில் தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிப்பதாக பேசும் உதயநிதி, தொகுதி மறுவரையறை செய்தால் தமிழகத்திற்கு லோக்சபா 59 சீட் கிடைக்க வேண்டும். ஆனால் பாரதிய ஜனதா அரசு 47 தான் தருவார்களாம், 12 சீட்டை குறைத்து விடுவார்கள் என்கிறார். நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேஷன் கம்மியாவது, அந்த முயற்சியை தான் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு செஞ்சுட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க? 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இப்போ இந்தியா முழுக்க மொத்தம் 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதை அதிகப்படுத்தி 815 ஆக்க போறாங்க. அப்படி அதிகமாக்கும் போது மற்ற மாநிலங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதே மாதிரி சரிசமமா தமிழ்நாட்டுக்கு பண்ணுங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. ஆனா என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுக்கு 39லேருந்து 59 வரணும். மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் செய்யற மாதிரி நமக்கும் பண்ணாங்கன்னா 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரணும். ஆனா இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு என்ன தெரியுமா பண்ணிருக்கு, தமிழ்நாட்டுக்கு 39லேருந்து 47 உயர்த்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நம்முடைய தமிழ்நாடு இழந்திருக்கு. இந்த பாயிண்டை வைத்துதான் உதயநிதியை விளாசினார் அண்ணாமலை. இது தொடர்பாக அண்ணாமலை கூறியது, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகு தமிழக லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கை 59ஆக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறினார். திமுக விரும்பியது எத்தனை? 59 தொகுதிகள் இருந்தும் மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போட்டனர். காரணம், மகளிர் இடஒதுக்கீடு மசோதா வெற்றி பெறுவதை அவர்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. அதுதான் திமுகவின் உண்மை முகம். கடந்த 5 ஆண்டுகளில் திமுகவின் சாதனை பட்டியல் பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. ஆம், 2080 பாலியல் வன்கொடுமைகள், 39,999 போக்சோ வழக்குகள், அந்த வரிசையில் மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு எதிரான கட்சி என்ற பெயர். மொத்தத்தில் திமுக பெண்களுக்கு துரோகம் செய்கிறது என்று கூறியுள்ளார். கருணாநிதி டு ஸ்டாலின் வரை தமிழகத்துக்கு பெரிய துரோகம். மகளிர் மசோதாவில் அண்ணாமலை பகீர். தர்மபுரியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் அந்த தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி மற்றும் பென்னாகரம், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் தொகுதிகளில் போட்டியிடும் என்டிஏ வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசினார். அப்போது மகளிர் மசோதா மூலம் பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறுவரையறை மூலம் தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய லோக்சபா சீட்டுகளை திமுக தடுத்துவிட்டதாக விளாசினார். கருணாநிதி, ஸ்டாலின் செய்த தவறுகளை ஆதாரத்துடன் முன்வைத்தார். அரசியல் ஜெனரலாவே நமக்கு தெரியும், ஒரு பெண்கள் அரசியலை சாதிப்பது மிக கடினம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நமக்கு காட்டினார்கள், ஒரு பெண் அரசியலை சாதிக்க முடியும், ஆளுமையாக வர முடியும். இன்னைக்கு நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய 2 நம்முடைய தாய்மார்கள் 2 பேருமே பல இடத்தை உடைத்து இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். பல சோதனைகளை தாண்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அது உங்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக நம்முடைய பிரதமர் ஐயா மோடி அவர்கள் 33% இடஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் உங்களுக்கு உறுதிப்படுத்துவதற்காக இந்த அரசியல் திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தாங்க. யாருக்கும் எதிரானது கிடையாதுங்க. எல்லா மாநிலத்திற்கும் 50% உயர்வு, 50% நம்முடைய எம்பிக்களுடைய உயர்வு. அகில இந்திய அளவில் 543 எம்பி, 816 எம்பியாக 50% உயர்வு. தமிழகத்தை பொறுத்தவரை 39லிருந்து 59ஆக உயர்வு. கர்நாடகா 28லிருந்து 42ஆக உயர்வு. தெலங்கானா 17லிருந்து 26, ஆந்திரா 25லிருந்து 38. ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலத்துக்கும் 50%. இந்த மசோதா வருவதற்கு முன்பு தென் மாநிலங்களுடைய மொத்த எம்பிக்கள் 129. இந்து எம்பிக்களுடைய விகிதாச்சாரத்தில் 23.7. இந்த மசோதா வந்த பிறகு தென் மாநிலத்தினுடைய மொத்த எம்பிக்கள் 195ஆக உயர்வு. விகிதாச்சார அடிப்படையில் அதே 23.8. யாருக்குமே பிரச்சனை ஏற்படுத்தாம சகோதரிகளை முன்னேற்ற வேண்டும். நமக்கு ஒரே ஒரு சௌமியா அன்புமணி அவர்கள் பத்தாது, இன்னும் 10 சௌமியா அன்புமணி வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த மசோதா. அதே போல நமக்கு ஒரே ஒரு மரகதம் வெற்றிவேல் அக்கா வேண்டாம், இன்னும் பல மரகதம் வெற்றிவேல் அக்கா வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட மசோதாவை நேற்று சாயங்காலம் பாராளுமன்றத்தில் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைத்து இந்த மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்கள், 298 எம்பிக்கள் வேண்டும்,
230 எம்பிக்கள் வேண்டாம். அதனால அருமை சொந்தங்களே, சகோதரிகளே, மோடி ஐயா எப்படியும் இதை திரும்ப கொண்டு வந்து எப்படியும் இதை சாத்தியமாக்குவார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனா நேற்று இந்த மசோதாவுக்கு எதிராக வாக்களித்து, தாய்மார்களுக்கு எதிராக வாக்களித்து, பெண்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் வரக்கூடாது என்று நினைத்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரசுக்கும் தருமபுரியில ஒரு தாய்மார் கூட நீங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்கும் பொழுது ஒரு தாய், ஒரு சகோதரி, முதல் தலைமுறை வாக்காளர், நீங்க யாருமே இவங்க இன்னும் அப்படியே அந்த பழைய கால அரசியலை வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். புதிதாக எளியவர்கள், கிராமத்திலிருந்து வர்றவங்க, முதல் தலைமுறை அரசியலுக்கு வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று மோடி அவர்கள் நினைத்தும் கூட எப்படி நேற்று திட்டமிட்டு அந்த மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள் என்பதை முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சொந்தங்களே, கடைசியாக 1973 கடைசியாக தொகுதி மறுவரை செஞ்சோம். 1973 நம்ம பிறகு கூட இல்லைங்க, நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டேங்க. இங்க 1973 அன்னைக்கு 525 இருந்து 545 எம்பி உயர்த்தினாங்க, 20 எம்பி சேர்த்தினாங்க. நம்ம கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுங்களா? தமிழ்நாட்டுக்கு எம்பி வேண்டாம் அப்படின்னு. 525 எம்பிக்கள் நமக்கு இருக்கும் பொழுது தமிழகத்திற்கு 39 எம்பி, அது 545 1973 உயர்த்த பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் எங்களுக்கு எம்பி வேண்டாம் என்று சொன்னார். 20 எம்பி இந்தியாவிலே அதிகப்படுத்தியும் கூட தமிழகத்திற்கு நியாயமாக 41 எம்பிக்கள் 1973 உருவாகி இருக்க வேண்டும். வேண்டாம் என்று சொன்ன ஐயா கருணாநிதி அவர்கள் இன்னைக்கும் அதே 39 இருக்கும். இன்னைக்கு 39 இருந்து 59 உயர்த்த வேண்டும் என்று முடிவு செய்தும் கூட இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா வேண்டான்னு சொல்றார். பாருங்க, அப்பா செய்த அதே தவறு இன்னைக்கு மகனும் திட்டமிட்டு இந்த நேரத்தில் அதே தவறை செய்யறாங்க. அதனால தாய்மார்களே, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளே, நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த காரணத்திற்கும் கூட இந்த தவறான ஒரு காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். மத்திய அரசு எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் ஏங்க சார் மாநில அரசு ரொம்ப இந்த கடுமையாக எதிர்க்கிறாங்க? எந்த ஒரு விஷயமா சார்? அதாவது நல்ல விஷயங்கள் நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் நினைக்கிறோம். அதுதான், அதாவது எல்லாமே மத்திய அரசுடைய திட்டங்கள் மாநில அரசு மூலமாக தான் நடக்கணும். இப்போ தான் ரேஷன் கடைகள் பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களையும் மத்திய அரசு ஃப்ரீயாக தான் கொடுக்குது மாநில அரசு. ஆனால் அதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மத்திய அரசு வீடு கொடுக்குது. பிரைம் மினிஸ்டர் அவங்க பேரில் வீடு கொடுக்குறாங்க. இவங்களுடைய ஷேரும் இருக்கிறதில்ல, 60-40 ஷேர் இருக்குது. அதை பார்த்தா அதை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி மகளிர்களுக்கு எல்லா மகளிருக்கும் 33% இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டு ஒரு இதை கொண்டு வந்தால் அது எங்களுக்கு ஜனநாயகத்துக்கு எதிரானது, நாடு துண்டாடப்படுகிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்களை பொறுத்த மட்டும் அவங்களுடைய குடும்ப ஆட்சி இருக்கணும். அதுக்கு எல்லாரையும் காங்கிரஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்ருக்குறாங்க. அதாவது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராகும் அடுத்த கட்ட திட்டம் அதுதான். பழைய 2021 தேர்தலுக்கு முன்னாலேயே நாங்கள் அரசியலுக்கு வரமாட்டோம்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அரசியலுக்கு தேர்தலில் நிற்க மாட்டோம்னு சொன்னாங்க. அப்புறம் தேர்தலில் நிற்கிறாங்க. அமைச்சராக்க மாட்டோம்னு சொன்னால் அப்புறம் இப்போ துணை முதலமைச்சரே ஆக்கியிருக்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர், அப்புறம் தற்போது நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒரு குடும்பத்தின் ஆட்சி நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு குடும்பத்திற்கு தமிழகத்திலே ஒட்டுமொத்த வருமானமும் போய்கிட்டு இருக்கு.